ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். தீபாவளி ஸ்நாக்ஸாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ அந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இந்த உலக்குல 1 உலக்கு வந்துட்டு அரிசி மாவு, 1 உலக்கு கடலை மாவு எடுத்துருக்கீங்க, 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, பட்டர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் அந்த பட்டர் காய்ச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு அரிசி மாவு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், இப்போ பெருங்காயத்தூள், இப்போ உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சீரகம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பட்டர் காய்ச்சி அதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஸ்பூன் வச்சு மாவு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாமே சேர்கிறதுனால இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் கலக்கணும். அப்போ தான் வந்துட்டு மாவு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம கலக்க முடியும். முதலே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சுட்டு நல்லா காஞ்சி வரட்டும். ஆயில் காஞ்சி வந்த பின்னாடி இப்போ இந்த உலக்கில் வந்துட்டு 1 உலக்குனா 1 உலக்கு தாங்க, சரிக்கு சமமாக தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அச்சு உள்ள உலக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடணுங்க. விரலை வச்சு அழுத்தினா அந்த மாதிரி பதியணும், விரலில் ஒட்டக்கூடாது. இப்போ அந்த உலக்கில் வந்துட்டு நம்ம மாவு சேர்த்தாச்சு. இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தள்ளி புளியணுங்க. ஒட்டி இப்போ ஒன்று மேலே ஒன்று விழுகிற மாதிரி புளிஞ்சு விடக்கூடாது. இந்த பக்கோடா வந்துட்டு நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சமாக தான் மாவு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பக்கோடா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பக்கோடா வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு தடவையும் நம்ம புளிஞ்சு விடுறோம் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்றா புளிஞ்சு விடாமல் தள்ளி புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஓலை பக்கோடா, இலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, ரோட்டு பக்கோடா, இப்படி பல பேரில் சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ ஒரு அபாரமாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இதுவுமே வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.